சாரநாத், உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து முரணாக பேசுகிறார், இல்லை உங்க கூட்டணிக்கே வந்து அது சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய பேசுகிறார், உங்கள் தலைவர் மாய்ந்து மாய்ந்து விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஆனால் அவர் மீது நடவடிக்கையோ இல்லை அவரை கட்டுப்படுத்துவதிலேயோ என்ன சிக்கல் இருக்குங்கிற ஒரு கேள்வியை பொது தளத்துல தொடர்ந்து வைக்கப்படுது. இல்லை, நீங்க ஒரு சில எல்லா கட்சிகளுடைய கட்டமைப்பையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுகவுடைய கட்டமைப்பு திமுகவில் கிடையாது. அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த கட்டமைப்பு, எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த கட்டமைப்பு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் கிடையாது. திமுகவில் கலைஞர் இருக்கும்போது இந்த திமுகவின் கட்டமைப்புக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்லா தெரியும், அரசியல் களத்தை உற்று நோக்குகிறவர்கள் நீங்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய ஜனநாயக கட்டமைப்பு. ஏன்னா நாங்கள் சாதி ஒழிப்பு அரசியலை, தேர்தலையே புறக்கணிக்கிற அரசியலை ஒரு காலகட்டத்தில் வச்சோம். இதே அமைப்பு தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்ற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள். பின்பு தேர்தல் பாதைக்கு வரும்பொழுது எங்களோடு பல விதங்களில் முரண்பாடு உள்ள கட்சிகளோடு ஒரு ஒரு நேரெதிராக ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிற ஒரு கட்சி தேர்தல் அரசியலில் எப்படி நெளிவு சுழுவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சூழலை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கே எங்களுக்கு பல ஆண்டாகும். அதையெல்லாம் மீறி தான் நாங்கள் இன்னைக்கு இந்த நிலையில் நிற்கிறோம். அப்போ ஜனநாயக ரீதியாக இன்றைக்கு ஆதவர்ஜன் சொல்லுகிற கருத்து வந்து ஒரே சொல்லிடுறேன். ஆதவர்ஜன் சொல்லுகிற கருத்துக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம், தட் இஸ் மீடியா கிளேர். அதற்கு முன்பாகவே எங்கள் கட்சியில் பல பொறுப்பாளர்கள் நாங்கள் கூட்டணியில் இருந்தோமோ இல்லையோ அல்லது மற்ற கட்சிகளையோ அல்லது மற்ற சித்தாந்தங்களையோ மிக வெளிப்படையான விமர்சனங்கள் உள்ளாக்கி இருக்கிறார்கள் கூட இருக்கும் பொழுதே அந்த மேடையிலேயே. அதனால அதே புள்ளியிலே தொடங்குறேன். ஆதவர்ஜனாவுக்கு இந்த 5 மாதங்களாகத்தான் அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற மீடியா கிளருங்கிற வார்த்தையை கூட நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 10 வருஷமா மீடியா கிளாரில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஷானவாசா இருக்கட்டும், வன்னியரசா இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், விடுதலை இது ரவிக்குமாராக இருக்கட்டும், சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே 10 வருஷமாக இங்கே மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் சொல்றதும் இங்கே பேசுபொருளா இருக்கு. அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, இவர் ஒரு பக்கம் நிக்கிறாரு, 2 பேருக்கும் நடுவுல நிக்கிறாரு உங்க தலைவர். இதுதான் என்ன, இது வந்து அதீத ஜனநாயகம்னு எப்படி பார்க்க முடியும்? ஜனநாயக வாய்ப்பை கொடுப்பது ஒன்று, தனிப்பட்ட கருத்திற்கும் தனிப்பட்ட அஜெண்டாவிற்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்வது ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் அண்ணன் எஸ் பாலாஜியோ, ஷானவாசோ, அண்ணன் வன்னியரசு அவர்களோ நியூஸ் 7 தொலைக்காட்சியிலே மிக வந்து விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது தனிப்பட்ட கருத்து, சமூகத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கிற பார்வையின் அடிப்படையில் வரக்கூடிய கருத்து. ஆனால் இன்றைக்கு ஆதவர்ஜன் வைக்கிற கருத்து வந்து தனிப்பட்ட கருத்தா அல்லது தனிப்பட்ட அஜெண்டாவா என்கிற ஒரு சிக்கலுக்குள் வரும்பொழுது தான் தலைவர் வந்து நேற்று அந்த பேட்டியை கொடுக்குறாரு, இந்த அறிக்கையை விடுறாரு. என்னன்னா அவர் செய்து கொண்டிருக்கிற தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னாரு. அப்ப தனிப்பட்ட கருத்து தானா அது, இல்ல அதுக்குள்ள அஜெண்டா இருக்கு? அந்த அஜெண்டான்ற ஒரு சிக்கல் வரும்பொழுது தான் இன்றைக்கு உயர்நிலை கூட்டம் நடக்குது. அதற்கான கருத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பது பற்றி அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். ஏன்னா திருப்பியும் சொல்றேன், ஒருத்தர் தவறான அஜெண்டாவோடவே செயல்படுறாருன்னு கூட வச்சுப்போம், உடனே அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கு இந்த கட்சியில எந்த காலகட்டத்திலும் இருந்ததில்லை. அப்போ அவருக்கான ஸ்பேஸை கொடுக்குறோம், ஒரு தனி மனிதருக்கும் அந்த ஸ்பேஸை கொடுக்குறோம். ஆனா அந்த ஸ்பேஸை வந்து அவர்கள் கருத்தியலாக பயன்படுத்த வேண்டும், சமூகத்திற்காக பயன்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல தனிப்பட்ட அஜெண்டா இருக்கிற மாதிரி தோணும் பொழுது அது வந்து சிக்கலுக்கு உள்ளாக்குது. அண்ணன் ரவிக்குமார் வந்து முரண் சனாதனத்தை கடுமையா எதிர்க்க மாநாடு போட்ட கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர், என்னதான் இருந்தாலும் அவர் துணை பொதுச் செயலாளர், அவர் வந்து அம்பேத்கர் மேடையில வந்து அவர் வந்து சனாதனத்தை முன்னிறுத்தக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் வருதே, அதை வந்து திருமாவளவன் என்ன செய்ய போகிறாருங்கிற கேள்வியை வைக்கிறாங்கல்ல. இல்ல, அதற்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு வரும்பொழுதுதான் முதல்ல ஆதவர்ஜன் அவர்களுடைய கருத்து புரிதலில் இருக்கிற பிழை. அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதை இன்றைக்கு பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அம்பேத்கர் மேடையில் அரசியல் பேசக்கூடாதான்னு சொல்றாங்க. அம்பேத்கர் மேடையில் பேச வேண்டிய அரசியல் வந்து இந்த மன்னராட்சி, ஊழல் ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, இதெல்லாம் ரொம்ப காலமாக எல்லாம் சொல்லினே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி, ஃபேமஸ் ஸ்லோகன். மன்னராட்சியை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், அதெல்லாம் வந்து செய்திகளுக்கு தான். ஆனால் அம்பேத்கர் அப்போ மேடையில் பேசப்பட வேண்டிய அரசியல் எதுன்னு சொன்னால், அம்பேத்கர் தன்னுடைய உயிர்நாதமாக வைத்தது எது அப்படின்னு போனால் சாதி ஒழிப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு போன்ற இந்த கோட்பாடுகளை பற்றி எந்த விதமான செய்தி அங்கே பேசாமல் ஆதவர்ஜன் போன்றவர்கள் வந்து மகா பெரியவா, ரொம்ப நல்ல சாமியார், இன்னைக்கு இருக்கிற சாமியார்கள் மோசமானவர்கள்னு சொல்றது, அல்லது தன்னுடைய பேச்சிலேயே மிகப்பெரிய முரண்பாடை அவர் வைக்கிறாரு. தலித்துகளை முதல்வராக்குவோம்னு சொல்றாரு, தன்னுடைய இளம் கருத்தியல் தலைவர் வந்து விஜய்னு சொல்றாரு. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் விஜய் கட்சியிலேருந்து அந்த பதில் சொல்லலை. அவங்க விஜயோட ஸ்டாண்ட்லேருந்து விஜய் தான் சிஎம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அவருடைய சிஎம் வேட்பாளர் அவர் தான். ஆனால் ஆதவர்ஜன் சொன்னதில் ஆதவர்ஜன் முரண்படுறாரா அல்லது விஜய் முரண்படுறாரான்னு நமக்கு தெரியல.
ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? கேள்வினா ஆதவர்ஜுன் முரணே பட்டிருக்கட்டும், அவர் முரண்படுறாரா, அவர் யாருக்கு தலைவரா, அவர் யாரை தலைவரா ஏற்றுக்கொண்டாருன்னு இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த சிக்கல் அவர் வந்து நீங்க உங்களுடைய தலைவரை சிஎம் கேண்டிடேட்னு சொல்றீங்கன்னு வாதத்துக்கு எடுத்துக்கோம். அவர் தான் அங்க விஜயை புகழ்கிறாரே அந்த மேடையிலேயே. அந்த முரண் வரும்பொழுதுதான் நாம வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். இதுல எந்த வகையிலும் அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியை ஒன்று அம்பேத்கர் அரசியலை சார்ந்து நடத்தியிருக்க வேண்டும். எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, அதான் நீங்க எல்லாம் அவரை விமர்சிக்கிறீங்க, உங்க தலைவரை முதலமைச்சராக்கத்தான் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அதுல தான் அந்த முரணே வருது. அதாவது இப்ப அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை போல தேர்தல் அரசியல் களத்தை அல்லது மக்கள் களத்தை புரிந்து கொண்டவர்களே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் வந்து ஷாம் அவர்கள் சொன்னதுல லெஜிட்டிமேசி கிரெடிபிலிட்டி மட்டும் கிடையாது, ஸ்ட்ரென்த் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியம் தேர்தல் அரசியல்ல. உங்களுடைய ப்ரூவன் ஸ்ட்ரென்த் இல்லாம இவர் ஜீரோல இருந்து ஆரம்பிக்க போறாருன்னாரு. ஜீரோல இருந்து நூற்றுக்கணக்கான கட்சிகள் 2026 ஆரம்பிக்க போகுது. புது புது கட்சிகள் 100 வரப்போகுது. இப்போ அண்ணனே ஒரு தோழரே சகோதரரே வந்து இந்திய இளைஞர் இயக்கம்னு ஒரு கட்சி சொன்னார். பல கட்சிகள் வரப்போகுது. எல்லாருமே ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ப்ரூவன் ஸ்ட்ரென்த் அப்படின்றதுல குறையலாம் ஏறலாம். ஆனால் ப்ரூவன் ஸ்ட்ரென்த் என்ன? ஒருவர் வந்து எந்த விதமான ஸ்ட்ரென்த்தையும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்காமல் இந்த மாநாட்டில் அவர் அறிவித்தது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு. அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு மாநாட்டினுடைய முழக்கமாக வைப்பதற்கான அரசியல் புரிதலே இல்லை அவர்களுக்கு. என்னன்னா இதை அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்பது கூட்டணிக்கு வருகிறவர்களிடம் பேசி அறிவிக்க வேண்டிய இது இருக்கு. அதை தான் தலைவர் சொன்னார். இன்றைக்கு விஜய் அவர்கள் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். நீங்க விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு வருவதற்காகவே கட்சியை தொடங்கியது போல ஒரு அம்பேத்கருடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவை விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறீங்க, எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க. உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சுட்டுல அடுத்த கட்சியெல்லாம் விமர்சிக்கணும். நீங்க அதை வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு இவ்வளவு தூரம் வந்து நேற்று பேசிய பிறகு இன்னைக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா கட்சியை மட்டும் விமர்சிக்கிறீங்க. அந்த 8 பக்க அறிக்கையில எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க. அப்ப அது ஒரு கேள்வி ஆகுதுல்ல. அதாவது ஒரு விஷயத்தை நம்மள தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து வெளிப்படையா கட்சிக்கு முரணான கருத்துக்களை கோட்பாடா வைக்கல. இதற்கு முன்பு சொல்றேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம் கோட்பாடு. அதை தான் முன்னிறுத்தினார். ஆதவர்ஜுன் வைப்பது என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் சரியான முறையில் அமையணுன்றாரு. அதை தான் முன்னிறுத்துறாரு. ஆனா அப்படி முன்னிறுத்துவதான் நான் தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னேன். நீங்க கோட்பாடுன்னு சொன்னதுனால அதை வந்து திருமா இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தையை. அதாவது வந்து விசிகாவுடைய கோட்பாட்டு உணர்வுகளுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார். எங்களுக்கு அதை உடன்பாடு இல்லை, அதை நாங்க வந்து அந்த கூட்டணியை என்னைக்கு உடைக்க மாட்டோம், தடையா இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் அப்போ அந்த கோட்பாட்டை தன்னுடைய கருத்தாக வைக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த கோட்பாட்டை முகமுடியாக பயன்படுத்தி திமுக தலைமையிலான கூட்டணியை உடைப்பதே தன்னுடைய நோக்கம்னு செயல்படும் பொழுது தான் அந்த தனிப்பட்ட அஜெண்டான்ற ஒரு சிக்கல் வருது. நாம் அதான் திருப்பி என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட கருத்து. இப்போ நான் பேசுறேன், நான் போய் எங்கள் தலைவர்கிட்ட வந்து இதை பேச போறேன்னு சொல்லிட்டு பேசலை. நான் ஒரு சில கருத்துக்களை பேசுறேன். இதுல என்னுடைய கருத்துக்களில் பிழை இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு தெரிய வந்ததுன்னு சொன்னால் அதை எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அந்த ஜனநாயக ரீதியாக கொடுக்கப்படுகிற அந்த ஸ்பேஸ் வெளி வந்து உடையும். அதற்கான சூழல்ல இன்னைக்கு ஆதவர்ஜுன் வந்து தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். சாரண இல்ல, திமுக கூட்டணி என்பது வந்து வெறும் வாக்கு அல்லது சீட்டுகளை பொருத்தி மட்டும் நம்ம கூட்டணி அமைக்கலன்றதை எங்க தலைவர் பலமுறை சொல்லிட்டாரு. இந்தியா முழுக்க இருக்கிற ஒரே மாற்று எதிர்கருத்து அணி வந்து திமுக கூட்டணி. அதை வந்து சிதைப்பதற்கான பணிகள்ல எந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் துணை போகாது. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் வந்து அவ்வளோ அதிகார பலம் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொள்கை பலம் கொண்டவர்கள். எங்களது கொள்கை பாதை தெளிவானது. அதை வந்து ஒரு சில தனி மனிதர்களால் வந்து வழி பிளர்ந்து கொண்டு செல்ல முடியாது என்பது மக்களுக்கு தெரியும். நன்றி.